என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நலமுடன் வாழ என்ற சொல்லிலேயே மனிதன் ஆரோக்கியமாக நோயின்றி நெடிது இனிது வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் பழகுங்கள். உங்களுக்கு நலமுடன் வாழ்வதற்கான வழிமுறைகள் நிச்சயமாக கிடைக்கும். யாராவது தனக்கு நோயே வர வேண்டாம், நலமுடன் வாழலாம், அது தேவையில்லை என்று யாராவது சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்க்கிறார்கள். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை ஜாதி மத பேதமின்றி இனபேதமின்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தது மட்டுமல்ல, அதை பார்த்து பழகுகிறார்கள். ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டும், ஆசனங்களை முழுமையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல. முடிந்த அளவு செய்தாலே முழு பலனும் கிடைத்துவிடும். அதுதான் முக்கியம். முரட்டுத்தனமாகவோ உடலை இறுக்கிக் கொண்டோ முகத்தை சுருக்கி கொண்டோ இந்த ஆசனங்களை செய்யாதீர்கள். முழுமையான அளவு செய்ய வேண்டும் என்பது அல்ல. அறகுறையாக செய்தாலுமே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும். அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 3 மாணவர்கள் ஜெயின் வித்யாசிரம பள்ளி புழல் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர்கள் யோக கலைமாமணி அருண்குமார், வெண்ணிலா இருவர்களும் இந்த குழந்தைகளை அற்புதமாக பழக்கியிருக்கிறார்கள். பி நிர்மலா 15 வயது 9வது வகுப்பு, ஜி நிதிஷ் 14 வயது 9ஆம் வகுப்பு, ஜி மோகன் கிருஷ்ணன் 14 வயது 9ஆம் வகுப்பு. இவர்கள் சற்று கடினமான பரிவர்த்த ஏக தண்டாசனம் என்று சொல்கிறார்கள், நத்தை ஆசனம் என்றும் சொல்வார்கள். அது ஒரு கடினமான ஆசனம். அதை இப்பொழுது செய்யப்போகிறார்கள். இந்த பள்ளியில் எல்லா மாணவர்களுக்கும் யோகாசனம் கட்டாய பாடம். அதைத்தான் கவனிக்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பரிவர்த்த ஏகதண்டாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். எத்தனை நெளிவுகள், எத்தனை சுழிவுகள், எத்தனை பாகங்கள் வளைக்கப்படுகின்றன, அதை சுழிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். உடலுடைய இடுப்பு பந்து கிணக்கு முட்டு, கையினுடைய தோள்பட்டை முட்டு, இடுப்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. பாருங்கள். ஆகவே முட்டு இலக்கமாக இருக்கத்தான் அதற்கு அப்புறம் செல்லக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் அது அதிகப்படியாக செல்ல முடியும். அந்த ஜாயிண்டுகள் இருக அதற்கு அப்புறம் செல்லக்கூடிய பிளட் சர்க்குலேஷனானது குறைந்து விடுகிறது. அந்த முட்டு இறுகி விடுகிறது, ஓல்டேஜ் ஆகி விடுகிறது. அதற்கு பின்னால் போகக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாம் சுருங்கி விடுகிறது. ஆகவே ஜாயிண்ட்டுகள் எல்லாம் இலக்கமாக இருந்தால் உடல் பூராவும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். எல்லா பாகத்திற்கும் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். எந்த பாகத்திலும் எந்த பிரச்சனையோ ஏற்படாது என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். மனிதனுடைய பிளட் சர்க்குலேஷன் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் செல்லும் பொழுது நமக்கு ஏன் என்ன நோய் வரப்போகிறது? நோயே வராது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் ஏதாவது 1-2 பண்ணினாலே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும்.
ஆசனத்தை கலையுங்கள். அந்த பக்கமாக செய்ய முடியுமா? முயற்சி செய்யுங்கள். வலது பக்கமாக செய்தால் இடது பக்கமாக செய்ய வேண்டும். நீ கொஞ்சம் கீழே இறங்க, இடிக்காமல். குட். வலது பக்கமாக செய்தால் இடது பக்கமாக செய்யணும். முன்பக்கமாக வளைத்தால் பின்பக்கமாக வளைய வேண்டும். அதுதான் ஆசனத்தினுடைய மாற்று ஆசனம் என்று சொல்வார்கள். மாற்று ஆசனம் செய்தால்தான் முழுமையான பலன் கிடைக்கும். பாருங்கள், இவர்களுடைய ரெண்டு பக்கமும் சில பல குழந்தைகளுக்கு ஒரு பக்கமாக தான் செய்ய முடியும், மறுபக்கம் செய்ய முடியாது. இரண்டு குழந்தைகளையும் இந்த ரெண்டு பக்கமும் இந்த 3 குழந்தைகளையும் அழகாக செய்கிறார்கள். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் 2 பக்கம் செய்கிறார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே முன்ன போய் பத்மாசனத்தில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, இந்த பள்ளியில் சின்ன குழந்தைகள் முதல் பெரிய குழந்தைகள் வரை 4 வயசு 5 வயதுலேருந்து 15 16 வயசு வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஆசனங்களை செய்கிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு லேசாக அங்கங்கே வலி வந்தால் செய்யாது. இங்கே அப்படி இல்லை. எல்லா சின்ன குழந்தைகளும் ஆசனங்களை அற்புதமாக செய்கிறது. பெரிய குழந்தை பையங்களும் நல்ல அற்புதமாக செய்கிறார்கள். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மன ஆரோக்கியமும் கிடைக்கிறது. மனோதிடம், மனோ வைராக்கியம், நினைவாற்றல் இவைகளெல்லாம் இவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா மாணவர்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.